நண்பர்களே, தமிழ் சொற்கள் எப்படி உலகம் முழுக்க பரவி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்மள மிகவும் வியப்புல ஆழ்த்துது. அதற்கு சான்றாக ஒரு சொல்ல நாம இப்ப பார்க்க போறோம். அது என்னன்னா கோடாலி. இந்த கோடாலிக்கு ஏன் அந்த பெயர் வந்தது அப்படின்னா, கோடு கூட்டல் அரி, கோடரி. அந்த கோடரி தான் நாளடைவுல கோடாலி அப்படின்னு மாறுது. இந்த கோடு கூட்டல் அரி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இதுல கோடு அப்படின்னா மரத்தினுடைய கிளை. அரி அப்படின்னா ஒரு பொருளை ரெண்டாக பிளத்தல். மரத்தினுடைய கிளைய ரெண்டா பிளக்கிறதுனால தான் அதுக்கு கோடரி அப்படின்ற பெயர் வந்திருக்கு. அந்த கோடரி தான் நாளடைவில் கோடாலி அப்படின்னு மாறி இருக்கு. அதுதான் தெலுங்கு மொழியில கூட கொட்டலி அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ அந்த தெலுங்கு மொழி சொல்லுக்கான கொட்டலி அப்படின்ற சொல்லுக்கான மூலம் தமிழ்ல தான் இருக்கு. சரி, இப்போ அரி அப்படின்னா இரண்டாக பிளக்கக்கூடியது அப்படின்ற பொருளுக்கான இன்னும் சில சான்றுகளை கூட பார்க்கலாம். நம்ம வீட்டில் அரிவாள் மனை இருக்கு இல்லையா? இந்த அரிவாள் மனை ஒரு பொருளை ரெண்டா பிளக்கக்கூடியது. அதே